The standard deviation and coefficient of variation of your data are 1.2 and 25.6 respectively. Find the value of mean. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதாவது சிக்மா 1.2 கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிவி பார்த்தீங்கன்னா 25.6 கொடுத்துருக்காங்க. நம்மள மீன் அப்படின்னா எக்ஸ் பார் ஃபைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிவினுடைய ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இதுதான் ஃபார்முலா. ஸோ சிவி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25.6. அது அப்படியே எழுதிக்கலாம். சிக்மா பார்த்திங்கன்னா 1.2 கொடுத்துருக்காங்க. மீன் அது நம்ம தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ரைட் ஆஸ் இட் இஸ். ஸோ இதை ரெண்டை மட்டும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது டிவிஷனில் இருக்க டேர்ம் இங்கே லெஃப்ட் சைடு வந்தால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். மல்டிப்ளிகேஷனில் இருக்க 25.6 இங்கே வந்தால் டிவிஷன் ஆகிடும். ஸோ ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ 1.2 பை 25.6 இன்டூ 100 வரும். ஸோ நம்ம டெசிமலை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. பட் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்னென்னு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 12 பை 256 இன்டூ 100ன்னு கிடைக்கும். ஸோ ஃபோர்த் டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 3 டைம்ஸ் கிடைக்கும். இங்கே ஃபோர்த் டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 64 கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு 3 and 64 இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறேன். ஸோ இப்படி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன கிடைக்குன்னா 0.04685 கிடைக்கும். இன்ட்டு இங்கே இருக்க 100 அப்படியே மறக்காமல் எழுதுங்க. ஸோ இப்போ 2 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால ரைட் சைட் 2 டிஜிட் தள்ளி உங்களுடைய டெசிமலை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 4.6875 இருக்கும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம எப்படி எழுதலாம்னா 4.6875 வரும். டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருந்தால் போதும். அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 4.69 அப்படின்னு கிடைக்கும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.